வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 12/4/2026 திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பூர் 15 கிலோ கொண்ட மிளகாய் அதிகபட்ச விலையாக 500க்கும் குறைந்தபட்ச விலையாக 300 to 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 30 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு முருங்கை ஒரு கிலோ 20 to 25க்கும், செடி முருங்கை 20 to 22க்கும், மரத்துக்காய் 10 ரூபாயிலேருந்து 15-16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா பந்தல் சுரைக்காய் இருந்தால் 300 ரூபாயிலேருந்து கட்டு விற்பனை ஆகுதுங்க. தரையில் வர சுரையாக இருந்தால் 100 to 150ங்க. பாகற்காய்ங்க 15 to 16 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 14 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 800 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 to 12 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 130-140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் சாகோ முதல் ரகம் இருந்தால் 200 220 30 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மதன் தக்காளி 150 to 200 ரூபா வரைக்கும், சிவம் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து மேலே 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 28 கிலோ கொண்ட பெரிய பாக்ஸ் வெளியூர் தக்காளி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும், அது வந்து 2 பாக்ஸ் கணக்கு பிடிக்குங்க, 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மல்லியாக இருந்தால் 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மல்லி 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவான கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 7-8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 400 ரூபாயிலேருந்து ஒரு கிலோ 10 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கிலோ விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 60க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 400 to 600 ரூபாய்க்கு ஒரு கிலோ 15 ரூபா ரேட் ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும். நெல்லிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 40 to 50க்கும், சில்லறை விற்பனை 30க்கும். பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150க்கும், ஒரு கிலோ 10 ரூபாய்க்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 20 to 30க்கும், சில்லறை விற்பனை 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 to 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 800 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 600 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பை விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி காலையில் உரிச்சு தெளிவாக இருந்தால் பை ஒரே மாதிரி காய் இருந்ததுன்னா 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதே முந்தின நாள் பொரிச்சு காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் ஒரு கிலோ 100 ரூபாயிலேருந்து 120க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 60 ரூபாய்க்கும், புள்ளி எலுமிச்சை பழம் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் விலை சற்று உயர்வுங்க. 25 கிலோ கொண்ட புதிய காய் என்னன்னு சரிங்க, நாற்றுக்காய் என்னன்னு சரி, தெளிவான காய் 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 40 ரூபா ரேட்டில் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காயும் சரிங்க, காய்க்காயும் சரிங்க, காய்
தெளிவாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 37 38 வரைக்கும் வாங்குறாங்க. கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 25 to 30 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. ஓவராலாக வெங்காயம் விலை 25 ரூபாயிலேருந்து 38 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறாங்க. விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 12 ரூபாயிலேருந்து 20 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 40 மூட்டை மார்க்கெட் ரேட் 400ங்க. ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு மார்க்கெட்டில், காட்டுக்குள்ளே 4 to 6 ரூபாய்ங்க. பூசணிக்காய் 40 மூட்டை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே 5 to 6 7ங்க. மார்க்கெட் ரேட் 10 to 12ங்க காய் தெளிவாக இருந்தால். காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் ஒரு பூ 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் அதிகபட்ச விலையாக ஒரு காய் ஒன்றுக்கு 12 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் கழிச்ச செகண்ட் குவாலிட்டி காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வருதுங்க. 40 மூட்டை வெறும் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் விலை குறைவு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான் ஒரு கிலோ வருதுங்க. தொடர்ந்து பார்த்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.